அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 18/12/2025 21ஆம் தேதி தருமபுரிக்கு வர்றோம். தருமபுரியில் கல்யாண காமாட்சி அம்மன் மண்டபத்தில் நம்ம பஞ்சபட்சி புத்தகம் நண்பர்களுக்கு நேரடியாக வழங்குகிறோம். அங்கேயே காலண்டர் ஆசீர்வாதம் செய்து உங்களுக்கு 2026 வளமாக இருப்பதற்கான புதிய காசுகள் வழங்கப்படும். அங்கே தேவைப்படுவோருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும். காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த விழா ஏற்பாடுகள் கோவிந்தராஜ் அவர்களும் அவருடன் இணைந்து நம்ம நண்பர்கள் அனைவரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசலாம். தருமபுரியில் 21/12/2025 காலை 9 மணிக்கு கல்யாண காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண காமாட்சி திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெறும். வாருங்கள். 18/12/2025 அருமையான வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனாலே ஒரு நாள் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. தனித்தனியாக நிறைய மெசேஜ் தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. நீங்க அனைவரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இறையருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மதியம் 1 மணிக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுங்க. பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வாங்க. திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:51 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி, இரவு 9:34 வரைக்கும் அனுஷம், அதன் பின்பு கேட்டை, மாலை 4:03 வரைக்கும் திருதி நாம யோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகி ராகு, அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன், அதன் பின்பு சூலம் நாம யோகம், யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் கார்த்திகை, அவயோகி சூரியன். அதிகாலை 3:51 வரைக்கும் வனிசை, அதன் பின்பு மாலை 4:54 வரைக்கும் பத்திரை, அதன் பின்பு சகுனி கரணம், மாலை 4:54க்கு மேல சதுர்த்தசி திதியும் சகுனி கரணமும். சதுர்த்தசி காலையிலிருந்தே வந்துருது. சகுனி கரணம் மாலையில தான் வருது. ஏன்னா அடுத்த நாள் அமாவாசை இல்லையா, அதனால சகுனி கரணம் ஆரம்பித்து விட்டது. வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். கும்பத்துல குரு உச்சம், கேது சிம்மத்துல, விருச்சகத்துல புதன் சுக்கிரன் சந்திரன், சந்திரன் நீச்சம், சூரியன் செவ்வாய் 2 பேருமே தனுசுல, ராகு சதயத்தில், கும்பத்தில், சனி பகவான் மீனம் உத்திரட்டாதியில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம், அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள்.
மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.